இந்த கீரை உருவிட்டே இருக்கும்போது, "அம்மா எனக்கெல்லாம் கீரை வேணாம்" அப்படின்னு என் பொண்ணோட குரல். அதை எப்படி அப்படியே விட்டுற முடியுமா? ஒன் பாட் ரெசிபி, பட் டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து பூண்டு 2 பல்லு தட்டி வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நறுக்கிக்கிட்டு, ஒரு குக்கர் எடுத்துட்டு எண்ணெய் தாராளமாக ஊற்றிட்டு, கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு சுருண்டதுக்கப்புறம் நம்ம நல்லா அலசி வச்சுருக்க முருங்கைக்கீரையை போட்டுட்டு, கலர் மாறக்கூடாது, லைட்டாக ஒரே ஒரு வதக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு, அதில் வந்து சாம்பார் பொடி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசி பருப்பை வந்து அதை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு, நான் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். நல்லா குழஞ்சி வரட்டுமே அப்படின்றதுக்காக விட்டுட்டு நல்லா 3 விசில் விட்டு எடுத்தால் நல்லா சூப்பராக குழஞ்சி வந்துடும். இது வந்து முருங்கைக்கீரை சாதமே சொல்ல முடியாது, நல்லா பருப்பு சாதம் மாதிரி சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் நெய் எது வேணால் கொடுத்து நல்லா சாப்பிட்லாம். கிட்ஸ் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க.